இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் பராமரிப்பில் நீங்கள் மகிழ்வோடு வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளின் படைப்புகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்யும் செயல்களை நன்றாகச் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். எந்த ஒரு செயலையும் சரியான சமயத்தில் செய்ய வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு பின்தங்கிய செயலும் நம்மில் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நொடியின் 100 பகுதியில் பின்தங்கியதால் தங்கப்பதக்கம் இழந்தவனுக்குத்தான் சரியான முனைப்பில் முந்திக் கொள்வதன் அவசியம் புரியும். முனைப்பும் உழைப்பும் சிறப்பாக இருப்பினும் முந்திக் கொள்வதில்தான் அதன் பண்பும் பயனும் உள்ளது. உயிர் காக்கும் மருத்துவர்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி சரியான முனைப்பினை உரிய நேரத்தில் எடுக்கவில்லையாயின் உயிர்க்கு இறுதியாகிவிடும் அல்லவா? அதுபோலத்தான் நம் வாழ்விலும் நாம் செய்யக்கூடிய செயல்களை தக்க சமயத்தில் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். யாரிடம் முயற்சி இருக்கிறதோ அவர்கள் கனவே மெய்யாகிறது. அவர்கள் சாதனையாளர்களாக திகழ்கிறார்கள். இந்த உலகில் நிகழ்த்தப்பட்ட எல்லா அற்புதங்களும் ஒரு காலத்தில் நிராகரிக்கப்பட்டவற்றின் தொகுப்புதான். தனது கனவை தொடர்ந்து பின்பற்றுகிறவர்கள் நிறைவேற்றி காட்டுகிறார்கள். தங்களின் கனவை தொடர்ந்து பின்பற்றாதவர்கள் அதனை நிறைவேற்றுவதில்லை. நாம் நம் வாழ்க்கையில் எடுக்கும் முயற்சிகள் தவறலாம், ஆனால் அது முயற்சிக்க தவறக்கூடாது என்பதை புரிந்து கொள்வோம். கிரஹாம் பெல் தொலைபேசியை கண்டுபிடித்த போது இதை யார் பயன்படுத்தப் போகிறார்கள் என்று தள்ளுபடி செய்தார்கள். எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடித்த போது இனி மெழுகுவர்த்திகள் வாங்குவதற்கு அதிகம் செலவாகும் என்று தனது கண்டுபிடிப்பை நியாயப்படுத்த வேண்டியதாயிருந்தது. இப்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சரிவுகள் இருக்கத்தான் செய்தன. ஆனாலும் அவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணித்தார்கள் என்பதை மனதில் கொள்வோம். எனவே நாமும் முயற்சி செய்கின்ற போது ஏற்படுகின்ற சரிவுகளை பெரிதுபடுத்தாது வாழ்வில் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டு கவிஞர். அவருக்கு 10 வயதில் மலை மேலிருந்து உருண்டு விழுந்த போது இடது கை முறிந்து போனது. அதற்கு பதிலாக தனது வலது கையை 1000 கைகளை விட வலிமையாக்கி கொண்ட ஒரு அற்புத படைப்பாளி. ஒரு நாள் 2 நண்பர்கள் சலாமிஸ் நகரை நோக்கி நடந்து வந்தனர். நண்பகல் நேரத்தில் ஓர் ஆற்றை அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது. அந்த ஆற்றுக்கோ பாலம் கிடையாது. நீந்தி கடக்க வேண்டும் அல்லது சாலை வழியாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும். இந்த ஆறு ஒன்றும் பெரியது கிடையாது, நீந்தி கடப்போம் வா என்று கூறிக்கொண்டே இருவரும் ஆற்றில் குதித்தனர். அதில் ஒருவன் அந்த ஆற்றை பற்றியும் அதன் வேகத்தை பற்றியும் நன்றாக அறிந்தவன். இருந்தாலும் அதிவேகமாக பாய்ந்து வரும் ஆற்றில் அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆற்றிலே தத்தளித்து கொண்டிருந்தான். மற்றவனோ இதற்கு முன்பாக நீந்தி அறியாதவன். இருந்தாலும் கரைக்கு வந்துவிட்டான். நண்பனையும் கரை சேர்த்து விட்டான். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட இருந்தவன் நண்பனை பார்த்து, உனக்கு நீந்தவே தெரியாது என்றாய், நீ எப்படி துணிவோடு ஆற்றை கடந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நண்பனே, இதோ இந்த பெல்ட் தான் என்னை உந்தி தள்ளியது என்றான். இந்த பெல்ட்டா உன்னை உந்தி தள்ளியது என்று அவன் ஆச்சரியத்தோடு கேட்க, ஆம், இந்த பெல்ட் தான். இந்த பெல்ட்டில் உள்ள சுமைதான் என்னை கரை சேர்த்தது. இந்த பெல்ட்டில் நிறைய தங்க காசுகள் இருக்கின்றன. என் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உழைத்துச் சேர்த்தவை. இந்த பெல்ட்டில் இருந்த தங்கத்தின் சுமைதான் என் மனைவியையும் பிள்ளைகளையும் நோக்கி இழுத்தது. அவர்கள்தான் என் தோள்களில் துடுப்பாயிருந்து கொண்டு என்னை நீந்த வைத்தனர் என்றான். நாமும் நம்பிக்கையோடு பயணிக்கும் போது வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை புரிந்து கொண்டு நமது பயணத்தை தொடர்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா? அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா? முதியோரிடம் கடுமையாய் ஈராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா? ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா? இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென்.
முகத்தை மறைத்து கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும். ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை. எதிரி என்னை துரத்தினான், என்னை தரையிலிட்டு நசுக்கினான். என்றோ இறந்தொழிந்தவர்களைப் போல் என்னை இருட்டில் கிடக்கச் செய்தான். எனவே என்னுள்ளே என் மனம் முடங்கிப் போயிற்று. என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போயிற்று. பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன். உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன். உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் என் உயிர் உமக்காக தவிக்கின்றது. ஆண்டவரே, விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. என்னிடமிருந்து உம்முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். இல்லையெனில் படுகொலி செல்வோருள் ஒருவராகிவிடுவே. உமது பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும். ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் கடவுள். உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. ஆண்டவரே, உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும்.
உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியினின்று விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னிடமிருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும். ஏனெனில் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5 முதல் 7 மற்றும் 13 முதல் 16 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 94. இறை வார்த்தைகள் 5 முதல் 6, 7 முதல் 8, 9 முதல் 10 மற்றும் 14 முதல் 15 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையைத் தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொண்டு அவர் காட்டும் நெறியில் வாழவும் இறை வார்த்தைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம்.
அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 15 புனித பொனவெந்தூர். இத்தாலி நாட்டிலுள்ள துஸ்கானியில் வாழ்ந்த ஜியோவானி டே பிடன்சா மரிய கீத்தல்லா பெற்றோருக்கு கிபி 1221 ஆண்டு பிறந்தார் பொனவெந்தூர். தன் பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் குருவாக விருப்பம் கொண்டு பிரான்சிஸ்கன் சபையினில் சேர்ந்து குருவாக அருட்பொழிவு பெற்றார். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் இறையியலும் மெய்யியலும் பயின்ற பொனவெந்தூர் முனைவர் பட்டம் பெற்று அப்பல்கலைக்கழகத்திலேயே பேராசிரியராக பணி செய்தார். கிறிஸ்து ஒருவரே நமக்கு ஞானத்தினை வழங்குகிறார் என்று கூறி ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த பொனவெந்தூர் திருச்சபையின் சிறந்த இறையியலராக திகழ்ந்தார். கிபி 1257 ஆண்டு பிப்ரவரி 2 பிரான்சிஸ்கன் துறவர சபையின் 7வது தலைவராக பொறுப்பேற்ற அருட்தந்தை பொனவெந்தூர் 17 ஆண்டுகள் தன் சபையினை செம்மையோடு வழிநடத்தினார். ஏழ்மையாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்று தன் சபை குருக்களிடம் கேட்டுக்கொண்ட பொனவெந்தூர் சிறந்த மறையுரையாளராக திகழ்ந்தார். இத்தாலியின் அல்பானோ மறைமாவட்டத்தின் ஆயராகவும் கர்தினாலாகவும் திருத்தந்தை 10ஆம் கிரகோரியினால் உயர்த்தப்பட்டு இறைப்பணிகளை செய்த பொனவெந்தூர் கிபி 1274 ஆண்டு ஜூலை 15 விண்ணகம் சென்றார். இறையியல் மற்றும் மெய்யியல் பாட புத்தகங்களையும் பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட பல்வேறு நூல்களையும் எழுதி திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த ஆயர் பொனவெந்தூர் அவர்களை திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்தூஸ்
1982ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் புனிதராக உயர்த்த, கிபி 1588ஆம் ஆண்டு திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்தூஸ் திருச்சபையின் மறை வல்லுனராக இவரை அறிவித்தார். புனித பொனவெந்தூர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம், வறுமையின் காரணமாக கல்வி பயில இயலாத மாணவர்களுக்காகவும் அவர்கள் கல்வி பயில ஆண்டவர் அருள் புரிய வேண்டுமென்றும் மன்றாடுவோம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் மற்றவர்களிடம் காணப்படும் ஏதாவது ஒரு நல்ல குணத்தை பாராட்டி மகிழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய ஆசீர்வாதம் அளவற்றது. அதை நாம் அளந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவரை நாம் போற்றி புகழ்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தினத்திலே நமது குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான எஸ் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, உமது இறையாட்சி பணியை செய்வதற்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொரு குருவுக்காகவும் ஒவ்வொரு துறவர சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உமது ஆசிரால் அவர்களை நிரப்பியறலும். உமது அழைப்பை பெற்றுக்கொண்ட இவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, தைரியத்தை நீர் தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, இறையழைத்தலுக்கு தேவையான அருளை நீர் தர வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இறையழைத்தலை சார்ந்த ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பத்திற்கும் நீர் அருள வேண்டும் என்று கேட்கிறோம். குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் துறவரத்தாருக்கும் நீர் துணை வந்து இவருடைய அழைத்தல் வாழ்க்கையை இவர்கள் சாட்சிய வாழ்க்கையாக சிறப்பாக வாழ தேவையான அருளை, ஆற்றலை, வல்லமையை கொடுத்தருளும் ஆண்டவரே. எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகளாகிய குருக்களுக்காக, துறவரத்தாருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ.